ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/2/2026 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது இறுதி நேரம் அல்லது அழிவுக்கான நேரம். ராவணன் எல்லோரையும் சுடுகாட்டு பிணங்களாக ஆக்கிட்டான். தந்தை அமிர்த மழை பொழிந்து கூடவே அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். பாருங்கள், எல்லோரும் சுடுகாட்டு பிணங்களாக ஆக்கிட்டான் அப்படிங்கிறத தான் அங்கே பைபிளில் கடைசியில் கல்லறையிலிருந்து எழுப்பினேன். ஏன்னா பிணமாக ஆக்கிட்டான் ராவணன். ஸோ ஞானமழை பொழிந்து எழுப்பி கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். கேள்வி: சிவபாபா கள்ளங்கபடமற்ற கருவூலம் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? ஏன்னா போலாநாத் பண்டாரா சிவபாபா எப்போ வராரோ அப்போ விலை மாதர்கள், அகல்யாக்கள், கூனிகள் இவங்களுக்கும் நன்மை செஞ்சு உலகத்தின் எஜமானன் ஆக்கிறார். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் ரொம்ப மோசமானவங்க. ஸோ அப்படி மோசமானவர்களுக்கு நன்மை செஞ்சு திருத்தி உலகத்துக்கே எஜமானன் ஆக்கிறார். ஸோ அவர் வர்றதே பாருங்கள், அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்புல தான் வர்றார். ஸோ அதனால தான் அவரை கள்ளங்கபடமற்றவர்னு சொல்கிறோம். ஸோ அந்த கள்ளங்கபடமற்ற தந்தையுடைய வழி என்ன? இனிமையான குழந்தைகளே, இப்போ அமிர்தத்தை மட்டும் குடிங்க, விகாரங்கிற விஷத்தை விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த விகார விஷத்தினால தான் அனைத்தையும் இழந்தீங்க. இந்த அமிர்தத்தை குடிப்பதனால் இழந்த அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் அமிர்தத்தை குடிங்க, விஷத்தை தொடாதீங்க என்றார். பாடல்: தூரதேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. அதாவது ஆத்மாக்கள் இல்லையா? பாபா ஆன்மீக குழந்தைன்னு ஆத்மா தான் சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த கர்மேந்திரியம் காது மூலமாக பாட்டு கேட்டீங்க. ஸோ தூரதேசத்து பிரயாணி வரார். நீங்கள் கூட பிரயாணிகள் தானே? இல்லை, எல்லாருமே அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம், பரந்தாமத்துலேருந்து. ஸோ மனித ஆத்மாக்கள் எல்லோரும் பிரயாணிகள். எல்லா ஆத்மாக்களுடைய வீடு அப்படின்னு இங்கே எதுவும் கிடையாது. ஆத்மா நிராகாரமாக இருக்குது. நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடியது நிராகார ஆத்மாக்கள். அதை தான் நிராகார ஆத்மாக்களுடைய வீடுன்னு சொல்லப்படுது, அல்லது தேசம் அல்லது உலகம். ஆத்மலோகம், ஆத்ம தேசம், ஆத்ம வீடு எல்லாமே அந்த பரந்தமம் தான். மற்றபடி இந்த ஸ்தூல உலகம் ஜீவாத்மாக்களுடைய தேசம். அது ஆத்மாக்களின் தேசம். பிறகு அங்கேருந்து ஆத்மா இங்கே சரீரத்தில் பிரவேசமாகும் பொழுது நிராகாரத்திலேருந்து சாகாரமாகிடுது. ஆத்மாவுக்கு உருவம் எதுவும் கிடையாதுன்னு கிடையாது இல்லையா? உருவம் இருக்குது, பேரும் இருக்குது. இவ்வளவு சின்ன ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் எவ்வளோ நடிப்பை நடிக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயுமே நடிக்கிறதுக்காக ஏற்கனவே 5000 வருஷத்து நடிப்பின் பாகம் பதிவாகி இருக்குது. எப்படி ரெக்கார்டு ஒரு முறை பதிவாயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் அதே தானே மறுபடியும் ஒலிக்கும். அதே மாதிரி தான் ஆத்மா கூட இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரெக்கார்டு மாதிரி இல்லையா? அந்த சிடி பிளேயரில் போட்ட சிடி மாதிரி இந்த உடம்பு பிளேயரு, அதில் இருக்கிற ஆத்மா தான் ரெக்கார்டு. அதில் 84 பிறவி நடிப்பு பதிவாகி இருக்குது. அது ஒவ்வொரு உடலில் வரும்போது அந்தந்த நடிப்பு நடிக்குது. பாபா எப்படி நிராகாரராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மா கூட நிராகாரர் தான். சாஸ்திரங்களில் நிறைய இடத்துல ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே உருவத்துக்கு அப்பாற்பட்டது, பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்ட பொருள்னு ஒன்று கிடையாது. ஆகாயம் துருவம் இருந்தாலும் பேர் ஆகாயம்னு இருக்குது தானே. ஸோ பேர் இல்லாத பொருள்னு ஒன்று கிடையாது.
பரமபிதா பரமாத்மா அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. இப்போ தூரதேசத்தில் தான் எல்லா ஆத்மாக்களும் வசிக்குது. இது சாக்கார மனிதர்கள் வாழற உலகம். இதில் 2 ராஜ்யம் நடக்குது. ஒன்று ராமராஜ்யம், இன்னொன்று ராவண ராஜ்யம். வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது. அரைக்கல்பம் ராமராஜ்யம் நடக்குது, அடுத்த அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் நடக்குது. பாபா எப்போவுமே குழந்தைங்களுக்காக துக்கத்தின் ராஜ்யத்தை உருவாக்கவே மாட்டார் இல்லையா? எந்த அப்பாவாவது தன்னுடைய குழந்தைக்கு துக்கத்தை கொடுப்பாரா? அப்படி இருக்கும்போது பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதா போய் துக்கமான உலகத்தை உருவாக்குவாரா? இது தெரியாமல் மனிதர்கள் கடவுள் தான் துக்கத்தையும் கொடுக்குறார், சுகத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாங்க. பாபா சார், நான் ஒருபோதும் குழந்தைங்களுக்கு துக்கம் கொடுக்கறது கிடையாது. என் பேரே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி துக்கத்தை கொடுப்பேன்? இப்போ மனிதர்கள் தப்பாக சொல்கிறாங்க. ஈஸ்வரன் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிறது துக்கதாமம். இதை பாபா படைக்கலை, அவர் படித்தது சுகதாமத்தை தான். அதை நாம் துக்கதாமமாக மாற்றிட்டோம். அரை கல்பம் இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்குது, ஒரு துளி சுகம் கூட கிடையாது. அதே மாதிரி சுகதாமத்தில் ஒரு துளி துக்கம் கூட இருக்காது, சுகமே சுகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுகதாமம் சொர்க்கத்தை தான் தந்தை படைக்கிறார். அங்கே போகிறதுக்காகத்தான் இப்போ சங்கமயுகத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, படிக்கிறீங்க. மற்றபடி இந்த கலியுகத்தை யாரும் புது உலகம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புது உலகத்துடைய பேர் சத்யுகம். அதுதான் 5000 வருட இறுதியில் பழைய கலியுகமாக மாறிடுது. ஸோ எப்போவுமே ஒரு பொருள் புதுசாக இருக்கும்போது நல்லா இருக்கும், பழசாகும்போது கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அப்போ கெட்டு போகும்போது அந்த பழைய பொருளை அழிச்சிடுவாங்கள்ல. அதே மாதிரி தான் இந்த பழைய உலகத்தை அழித்து புது உலகத்தை உருவாக்குறார். மனிதர்கள் காமன்ற விஷத்தையே சுகம்னு நினைக்கிறாங்க இல்லை? இப்போ சாராயம் மனிதனை அழிக்குது, ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அதை அமிர்தம் நினச்சிட்டு தானே குடிக்கிறான். அந்த மாதிரி தான் காமத்தையும் இவன் சுகம்னு நினச்சிட்டு இருக்கிறான், விஷத்தை. இப்போ பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்குறேன், இந்த அமிர்தத்தை விட்டுட்டு ஏன் விஷத்தை சாப்பிட்றீங்க? இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறார். நேற்று சொல்கிறாரு, நான் பழைய உலகம் அழிய போகுது, சரீரத்தை விடுறதுக்கான நேரம், பழைய உலகத்தை விடுறதுக்கான நேரம், எதுக்கு பழைய உலகத்தை நினைக்கணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதை இன்றைக்கி எப்படி சொல்கிறார்? அமிர்தம் கிடைச்ச பிறகு விஷத்தை ஏன் சாப்பிடணும்? உங்கள் வருகையினால் எல்லாருக்கும் நன்மைன்னு கடவுளை குறித்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதில் தான் நன்மை நடக்கும். அப்படி இல்லைன்னா ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் கெட்ட காரியத்தை தான் செய்வாங்க, அதில் டவுட்டே கிடையாது இல்லையா? ஞானம் எடுக்காமலே நான் நல்லவனாக இருக்கிறேன். ராவணன் கெட்ட விஷயத்தெல்லாம் நல்லதுன்னு நம்ப வச்சுருக்கிறான். குருநானக்கு 500 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்போ வருவாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 5000 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் மறுபடியும் வந்துடுவார். அவருடைய ஆத்மா ஜோதியோட ஜோதியாக ஐக்கியம் ஆயிடுச்சின்னு அந்த தர்மத்தினர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இதில் இன்னும், ஏன்னா ஆல்ரெடி 500 வருஷம் ஆயிடுச்சு, 5000 வருஷத்தில். ஸோ இன்னும் மீதி இருக்கிற 4500 வருஷத்துக்கு கழித்து குருநானக் மறுபடியும் வருவாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா முழு உலகத்துடைய வரலாறு புவியியல் நம்ம புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. அதனால தான் இதை கடைசி காலம்னு சொல்கிறோம். கடைசி காலத்தில் தான் எல்லாம் தமோ பிரதானமாக இருப்பாங்க. ஸோ எல்லா மனிதர்களும் செத்து போன மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய ஜோதியும் அணைஞ்சிடுச்சு. தந்தை எல்லோரும் எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கிறார். எல்லாம் காமச்சிதையில் உட்காந்து பஸ்பமாகிட்டாங்க, அதாவது சாம்பல் ஆகிட்டாங்க. அப்படி சாம்பலான குழந்தைங்க மேலே அமிர்த மழை பொழிந்து மீண்டும் எழுப்பி கூடவே அழைச்சிட்டு போகிறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ மாயையாகிய ராவணன் காமச்சிதையில் உட்கார வச்சு நம்மளை சுடுகாட்டு பிணங்களாக்கிட்டான். எல்லோரும் தூங்கிட்டாங்க. இப்போ பாபா தான் அமிர்தத்தை கொடுத்து எழுப்புறார். இந்த
ஞான அமிர்தம் எங்கே, அந்த கங்கை நீர் எங்கே? இல்லை, அவங்க கங்கை நீர் அமிர்தம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீக்கியர்கள் திருவிழா நாட்களில் ரொம்ப ஆரவாரத்தோட குலத்தை சுத்தப்படுத்துவாங்களாம். ஸோ மண்ணெல்லாம் வெளியேற்றுவாங்க. அதனால் அது பேரையே அமிர்தசரஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அமிர்தத்தின் குலம்னு அர்த்தம். குருநானக்கோட தந்தையை மகிமை செஞ்சுருக்கிறார், ஏக் ஓம்கார் சத்நாம் அப்படின்ட்டு. அவர் எப்போவுமே சத்தியத்தை உரைப்பவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சத்யநாராயணன் கதை இருக்குது இல்லையா? மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கதைகளை கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அமரக்கதை, மூன்றாம் கண்ணின் கதை, சங்கர் பார்வதிக்கு சொன்ன கதை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சங்கரோ சூக்ஷ்மோதனத்தில் இருக்கிறவர். அங்கே என்ன கதையை சொல்ல முடியும்? ஸோ எல்லா விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு அமரக்கதை சொல்லி அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மரணலோகத்திலிருந்து அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். மற்றபடி சூக்ஷ்மோதனத்தில் பார்வதி என்ன குற்றம் செஞ்சாங்க அவருக்கு அமரக்கதை சொல்வதற்கு? சாஸ்திரங்களில் பல கதையை எழுதிட்டாங்க இல்லையா? அமரக்கதை சொல்கிறது இங்கே தான் சொல்கிறார். அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இந்த மரணலோகத்தில் கதையை சொல்கிறார், அல்லது இந்த ஸ்தூல வதனத்தில் மற்றபடி சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கே எதுக்கு அமரக்கதையை சொல்லணும்? இல்லை, பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அமரக்கதை. பாவத்தை அழிச்சா தான் சூக்ஷ்மவதனத்துக்கே போக முடியும். அது ஆக்சுவலாக சத்தியுகத்தை விட உயர்ந்த இடம் சூக்ஷ்மலோகம். அப்படி இருக்கும்போது சத்தியுகத்தில் அமரக்கதை சொல்கிறதுக்கு ஈக்குவல் சூக்ஷ்மவதனத்தில் போய் அமரக்கதை சொல்கிறதுன்றது. அதான் சொல்கிறாங்க, பார்வதியை என்ன பாவம் செஞ்சாங்க அமரக்கதை அங்கே சொல்கிறதுக்கு? சாஸ்திரங்களை இப்படிலாம் கதையை எழுதிட்டாங்க. சத்யநாராயணனுடைய உண்மையான கதை கிடையாது அது. நீங்கள் எத்தனை சத்யநாராயணன் கதையை பக்தி மார்க்கத்தில் கேட்டு இருப்பீங்க? அதனால் யாராவது சத்யநாராயணனா ஆனீங்களா என்ன? இன்னும் கூட கீழே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை கேட்டு கேட்டு. நாம் நரன்லேருந்து நாராயணனாக, நாரியிலேருந்து லக்ஷ்மியாக ஆகிறோன்னு இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களாம் எங்கே இருப்பாங்க? அமரலோகத்தில் இருப்பாங்க, லக்ஷ்மி நாராயணன். அப்போ அந்த அமரலோகத்துக்கு போகிறதுக்கான உண்மையான சத்யநாராயணன் கதை, மூன்றாம் கண்ணின் கதை இதுதான் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா கிட்ட நேரடியாக கிடைக்கிற ஞானம் தான் உண்மையான சத்யநாராயணன் கதை. ஸோ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் இப்போ தான் மூன்றாவது கண் கிடைச்சிருக்குது. நீங்கள் தான் மனம் வீசும் மலர்களாக, பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க சத்தியுகத்தில். பிறகு 84 பிறவி எடுத்து நீங்களே பூஜாரி ஆகி இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரின்னு பாடப்பட்டிருக்குது. நானும் எப்போவுமே பூஜைக்குரியவராகத்தான் இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். நான் உங்களை பூஜாரியிலேருந்து பூஜைக்குரியவராக ஆக்கிறேன். இல்லை, தனக்கு சமமாக தானே அவர் ஆக்க முடியும். அப்போ பூஜாரியாக இருந்த நம்மளை பூஜைக்குரியவராக ஆக்குறாருன்னா அவர் பூஜைக்குரியவராக இருந்தால் தானே ஆக்க முடியும். இது தூய்மையற்ற உலகம். சத்தியுகத்தில் தான் பூஜைக்குரிய தூய்மையான மனிதர்கள் இருப்பாங்க. அதனால் அதுதான் தூய்மையான உலகம். ஆனால் இந்த நேரம் பூஜாரிகளாக, தூய்மையற்ற மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க எல்லோரும் இல்லையா? அந்த கோயில் பூஜாரி ஏதாவது பாலியல் குற்றம் செஞ்சால் மனிதர்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. பூஜாரினாலே அழுக்கானவர்கள் தான் அர்த்தம். எல்லாருமே பூஜாரி தான், கோயிலில் இருக்கிறவங்க மட்டும் பூஜாரி கிடையாது இல்லையா? பூஜாரின்னா என்ன? பக்தர்கள். பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு சாது சந்நியாசிகள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க.
இந்த வார்த்தை சரியான வார்த்தை. ஏன்னா பதித்த பாவனர் தான் சிவபாபா, சீதைகளின் ராமன். அவர் எல்லாருமே சீதைகளாக, மணமகள்களாகத்தான் இருக்கிறாங்க. ராமா எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க எல்லா பக்தைகளும். ஓ ராமா அப்படின்னு ஆத்மா தான் கூப்பிடுது. காந்தி கூட கீதையை சொல்லி முடித்த உடனே ஹே பதித்த பாவன சீதாராம்னு சொல்லுவாராம். காந்திக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ கீதையை ஒன்றும் கிருஷ்ணர் சொல்லலை அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்களா, கீதையை படித்து முடிச்சுட்டு எதுக்கு சீதாராம்னு சொல்கிறார்? அங்கே கிருஷ்ணர் சொன்னதாகவே வச்சாலும் கிருஷ்ணர் பேர் தானே சொல்லணும், ஏன் சீதாராம்னு சொல்கிறார் இல்லையா? இன்னொன்று, கிருஷ்ணருமே அந்த கீதையை சொல்லலை. இறைவன் எங்கும் நிரம்பியவர் கிடையாது. கீதையின் பகவானோ சிவன் தானே தவிர கிருஷ்ணர் கிடையாது அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க கருத்தை கேட்டுட்டு புரிய வைங்க. முதல்ல கீதையின் பகவான் யாருன்னு கேளுங்க. பகவான்னு உடல் இல்லாத நிராகாரரை சொல்லுவோமா, அல்லது உடல் கொண்ட ஒரு மனிதனை சொல்லுவோமா? உடல் கொண்டாலே ஒரு மனிதன் தான், அவர் எப்படி சொல்லுவோம்? ஏன்னா கிருஷ்ணர் உடல் கொண்டவர் தானே, சாக்காரத்தில் சரீரத்தோடு தானே இருந்தார். சிவன் தான் நிராகாரமானவராக இருக்கார். அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது. அவர் இந்த பிரம்மாவுடைய உடலை கடனாக எடுக்கிறார். மற்றபடி அவர் நம்மளை மாதிரி அல்லது வேறு எந்த மனிதன் மாதிரியும் தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுக்கிறது கிடையாது. காரணம், சிவனுக்கு சரீரமே கிடையாது. ஆனால் இந்த மனித உலகத்தில் ஸ்தூல சரீரம் இருக்குது. தந்தை இல்லையா, எல்லாரும் ஸ்தூல சரீரத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தந்தை பேசணும், உண்மையான சத்யநாராயணன் கதையை சொல்லணும்னா அவருக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அதனால் பிரம்மா உடலில் வரார். தந்தையுடைய மகிமை பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். இதெல்லாம் கடவுளுடைய மகிமை இல்லை. பதித்த பாவனர்னால் அழுக்காக இருக்கிறவங்களே தூய்மையாக்குப்பவர். அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னால் சொர்க்கத்துக்கு அனைவரையும் அழைச்சிட்டு போகிறவர். அனைவரும் விடுவிப்பவர்னா துக்கத்திலேருந்து எல்லோரையும் விடுவிப்பவர். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர், அதாவது சொர்க்கத்திற்கான வழியை கொடுப்பவர். சரி, சுகம் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது. ஏன்னா இது பேரே துக்கதாமம். அடுத்த பிறவியில் இந்த பழைய உலகம் அழிஞ்சு சொர்க்கம் ஸ்தாபனை ஆன பிறகே சுகம் கிடைக்கும் இல்லை. அங்கே ஜென்மம் எடுக்கும்போது, சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்கும்போது தான் சுகம் கிடைக்கும். அதனால தான் இங்கே துக்கம்தான் கொடுக்குது எல்லாம். அதனால் எல்லாத்தையும் புத்தியிலேருந்து விலக்கிடுங்க அப்படின்ற நிச்சய புத்தி வந்துச்சுன்னா எதையும் புத்தியில் ஈடுபடுத்த மாட்டீங்க. அந்த நிச்சய புத்தி வர வரைக்கும் போய் நெருப்பில் கை வச்சு கொதிக்குதுன்னு துடிப்பீங்க. நல்லது. எதிலிருந்து விடுவிக்கிறார் பாபா? ராவணனுடைய துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். இது துக்கதாமம் இல்லையா? நல்லது. பிறகு வழிகாட்டியாகவும் இருக்கிறார் சுகதாமத்துக்கு. மற்றபடி இந்த உடம்பு இங்கே அழிஞ்சிடும். ஆத்மாக்களை தான் அழிச்சிட்டு போகிறார். முதல்ல மணமகன் போவார், பின்னாடியே மணமகள் நாம் போவோம். அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்திலையும் கணவன் பின்னாடி மனைவி அந்த திருமணமான போது அந்த அக்னிகுண்டத்தை சுற்றி வருவாங்க இல்லையா? அவர் அழிவற்ற அழகான மணமகன். எல்லோரும் துக்கத்திலிருந்து விடுவிச்சு தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். திருமணம் முடிஞ்சு வரும் பொழுது முதல்ல கணவர், பிறகு மனைவி, பிறகு ஊர்வலம் நடக்கும். ஸோ அந்த திருமண ஊர்வலமே அப்படி தான் நடக்குமா.
இப்போ தான் கணவன் மனைவி ஒன்றா வராங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்வலத்தில். அதுக்கு முன்னாடி கணவன் ஃபஸ்ட்டு, பின்னாடி மனைவி, அதுக்கப்புறம் ஊர்வலம் அப்படி இருக்குமா. இப்போ உங்கள் மாலை கூட அப்படித்தான். முதல்ல சிவபாபா மலராக இருக்கிறாரு, அவரை நமஸ்காரம் செய்கிறாங்க. பிறகு ஜோடி மணிகள் பிரம்மா சரஸ்வதி. பாருங்கள், அந்த ருத்ராட்ச மாலையே அந்த ஒத்த மணி இருக்குது இல்லையா, மலர், அதுதான் சிவபாபா. அதை பிடிச்சி மேலே தூக்குனிங்கன்னா அப்படியே பின்னாடியே எல்லாம் வர மாதிரி இருக்கும். பிரம்மா சரஸ்வதி, அடுத்தடுத்த மணிகள். அப்படி தான் ஆத்மா போகும் மேலே. ஸோ முதல்ல சிவபாபா, அடுத்தது பிரம்மா சரஸ்வதி, அதுக்கப்புறம் நாம் எல்லாம் வருவோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கிறீங்க. மலராகிய சிவபாபாவுடைய நினைவின் மூலமாக தான் நீங்கள் சூரிய வம்சத்தின் விஷ்ணுவின் மாலையாக ஆகிறீங்க. பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க சத்தியுகத்தில். அந்த லக்ஷ்மி நாராயணனே தான் 84 பிறவி எடுத்து கலியுகத்தின் இறுதியில் சங்கமிகம் வரும்போது பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. ஸோ இந்த பிரம்மா சரஸ்வதி முயற்சி செஞ்சு லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைஞ்சாங்க. அதனால தான் லக்ஷ்மி நாராயணனை பூஜிக்கப்படுறாங்க. ஏன்னா முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சிருக்கிறாங்க. மாலைனா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படியே புரிஞ்சிக்காமலே சும்மா ஜப மாலையை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே. 16,108 மணிகளின் மாலையும் இருக்குது. பெரிய பெரிய கோயிலில் தான் அது வச்சுருப்பாங்க இல்லையா. அவ்வளோ பெரிய மணினா 108, ஓகே, 16,108னா எவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா. ஸோ எங்கெங்கே இருந்தோ அந்த மாலையை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா மும்பையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போவாராம். அங்கே போய் மாலையை உருட்டிகிட்டு இருப்பாராம். ராம ராமான்னு ஜபிச்சுட்டு இருப்பாராம். ஏன்னா மலர் ஒரு தந்தை தானே, அந்த மலரைத்தான் ராமா ராமான்னு சொல்கிறாங்க. பிறகு முழு மாலையின் மீது தலை வணங்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றிய ஞானம் கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கிறிஸ்தவ பாதிரியார்கள் கூட கையில் மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாருடைய மாலையை உருட்டுறீங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன யாரோட மாலை? என்னோடய மாலை தான்ருவாங்க. என்னோடய ஜப மாலை அப்படி புரிஞ்சுக்குவாங்க. அது சிலருடைய நினைவார்த்தம்னு அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவோடைய மாலையை உருட்டுறோன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவோடைய ஆத்மா எங்கே இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவோடைய ஆத்மா மறுஜன்மம் எடுத்து இப்போ தமோ பிரதானமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் இதுக்கு முன்னாடி தமோ பிரதானமாக பிச்சைக்காரர்களாகத்தான் இருந்தீங்க. இப்போ தான் பிச்சைக்காரன்லேருந்து இளவரசனாக ஆகிறீங்க. பாரதம் இளவரசனாக இருந்தது, இப்போ பிச்சைக்காரனாக இருக்குது, மீண்டும் இளவரசனாக ஆகுது. ஆக்கிறவர் ஒரு தந்தை தான். நீங்களும் அதே மாதிரி மனிதன்லேருந்து இப்போ இளவரசன் ஆகிறீங்க. ஸோ பிரின்ஸ் கல்லூரி அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். அங்கே இளவரசர்களும் இளவரசிகளும் போய் படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ பிரம்ம பாபா காலத்திலே அது இருந்திருக்கு இப்படி இருக்குது. பிரின்ஸ், இப்பயும் பிரின்ஸ் காலேஜுன்னு இருக்குது, பட் பேர் மட்டும் அப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இளவரசர்கள் படிக்கிறதுக்குன்னே அப்படி ஒரு காலேஜ் இருந்துச்சான். நீங்கள் இங்கே படித்து 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆகிறீங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூட இளவரசர் இல்லையா, அவருடைய 84 பிறவிகளின் கதை எழுதப்பட்டிருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பகவானுடைய மகா வாக்கியம், அவர் அனைவரின் தந்தையாவார். நீங்கள் நேரடியாக அந்த இறை தந்தைகிட்டேருந்து இந்த ஞானத்தை கேட்குறீங்க. அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார்.
அந்த சொர்க்கத்தை தான் சத்திய கண்டம், உண்மையான கண்டம்னு சொல்லப்படுது. இது பொய்யான கண்டம், இல்லை அது பேரே சத்தியுகம், சத்தியமான யுகம். உண்மையான கண்டத்தை தந்தை தான் ஸ்தாபனை பண்ணுவார். பொய்யான கண்டத்தை ராவணன் ஸ்தாபனை பண்ணுறான். ராவணனுடைய ரூபத்தை உருவாக்கி எரிக்கிறாங்க வருஷம். ஆனால் அதோடைய அர்த்தம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாது. ராவணன் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவனை எரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், சாகடிக்கிறாங்க. பிறகு மறுபடியும் அவன் உயிர் தெழுந்துடுறான். அதனால தானே வருஷம் எரிக்கிறாங்க. உண்மையிலே பெண்களின் 5 விகாரமும் ஆண்களின் 5 விகாரமும் இணைந்த ரூபத்தை தான் 10 தலை ராவணன்னு சொல்லப்படுது. ஸோ அவனை கொல்றாங்க. பிறகு அவனை கொன்னுட்டு பிறகு தங்கத்தை கொள்ளையடிக்கிறாங்களாம். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எங்கே அப்படி இருக்குதுன்னு தெரில, தெரிஞ்ச அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மயான கொள்ளை அது கூட அர்த்தம் அதுதான் இல்லை. மயான கொள்ளையில் பார்த்திங்கன்னா அம்மன் மண்ணிலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க சுடுகாட்டில். எல்லோரும் அது மேலே ஏறி மெரிப்பாங்க. அப்படின்னா அது கொலை பண்ணுற மாதிரி தானே, தேக உணர்வு தான் ராவணன். ஸோ தேகத்தை உடைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி விஷயம் இப்படி இருக்குது. மயான கொள்ளை, சுடுகாட்டில் கொள்ளையடிக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே அந்தந்த விளைச்சல் எல்லாம் தூக்கி போடுவாங்க. கத்திரிக்காய் என்னெல்லாம் அவங்கவுங்க நிலத்தில் விளைச்சிருக்கோ அதை சூற விடுறதுன்னுவாங்க, மேலே போடுவாங்க. ஸோ அப்போ தேக உணர்வை உடைச்சிட்டோம் அப்படின்னா அனைத்தும் நிரம்பிய உலகத்துக்கு நாம் போகிறோம். அதை தான் கொள்ளையிடுறது. பைபிளில் கூட அது மாதிரி கடவுள் கொள்ளையடிக்க கற்றுக் கொடுத்த மாதிரிலாம் இருக்கும். மோசஸ் கூட போகும்போது இந்த பட்டணத்தை கொள்ளையடிங்கன்னு சொன்னது. இது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஸோ இறைவனுடைய வழிப்படி தேக உணர்வை அழித்தால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிது. கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அதுக்காக நீங்கள் மெனக்கெடலை, தூய்மை ஆகிறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணுறீங்க. தானாக அது கிடைக்கிதுன்றதுனால கொள்ளையிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. இது முட்கள் நிறைஞ்ச காடு இந்த கலியுகம். மும்பையில் பபுல்நாத் கோயில் கூட இருக்குது. பாபா முட்களை மலராக்குறார். அதுதான் பபுல்நாத்துக்கு அர்த்தம். முட்களின் தலைவன் முட்களை மலராக்குறார். எல்லோரும் ஒருத்தர் முள்ளாகி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது காம கோடரியை வீசுகிறாங்க. அதனால தான் இதை முள் நிறைஞ்ச காடுன்னு சொல்லப்படுது. சத்தியுகம் அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்லப்படுது. ஸோ சத்தியுகத்தில் மலராக இருந்த நாமளே பிறகு முள்ளாக ஆகிடுறோம். பிறகு முள்ளிலிருந்து மறுபடியும் மலராகிறோம். ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த 5 விகாரங்கள் மீது இப்போ வெற்றி அடைகிறோம். இந்த ராவண ராஜ்யம் கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆகணும். இறுதியில் பெரிய யுத்தம் கூட நடக்கும். உண்மையிலும் உண்மையான தசராவும் கண்டிப்பாக ஆக வேண்டி இருக்குது. உண்மையான தசரா இல்லை, ராவணனுடைய உருவபொம்மை இருக்கிறது, அது ஒரு நினைவு. பட் உண்மையான தசரான்றது உண்மையிலே ராவணனை அழிக்கிறது. ராவண ராஜ்யமே முடிஞ்சிடும். பிறகு நீங்கள் இலங்கையை கொள்ளை கொள்வீர்கள். பாருங்கள், அதுதான் உண்மையான தசரா நடந்தோடனே ராவண ராஜ்யமே முடிஞ்சிடும். பிறகு நீங்கள் இலங்கையை கொள்ளை கொள்வீர்கள். ஸோ அதனால தான் அது சொர்ண இலங்கைன்னு சொல்லுவாங்க பக்தியில், தங்க இலங்கைன்ட்டு. ஸோ தங்க இலங்கைன்றது சொர்க்கத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒட்டுமொத்த உலகமும் சேர்த்து தான் இலங்கை. இப்போ பிறகு தங்க இலங்கை ஆகும். அதை கொள்ளை கொள்வீர்கள். உங்களுக்கு தங்கத்தினாலான மாளிகைகள் கிடைச்சிடும். இப்போ நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைஞ்சு, அது பார்த்திங்கன்னா அங்கே கூட பட்டணத்தை கொள்ளையடிக்க கடவுள் பைபிளில் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிற நகரத்தை, மனிதர்களை எல்லாம் கூட கொண்டுட்டு அந்த வீட்டெல்லாம் நெருப்பு வச்சிட கடவுள் சொல்லுவார். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, அந்த பற்றை கட் பண்ணுறதுனால நமக்கு சொர்ண இலங்கை கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். அதாவது சொர்க்கம் கிடைக்கிதுன்னு அர்த்தம். ஆனால் அதை பார்த்தா வன்முறை தான் இருக்கும். ஏன்னா இந்த ரகசியம் தெரியலன்னா அப்படி தானே தோணும்.
இப்போ நீங்கள் அதுக்காக தான் ராவணன் மீது வெற்றி அடைந்து சொர்க்கத்தின் எஜமானராகிறீங்க. பாபா முழு உலகத்துடைய ராஜ்ய பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறார். அதனால தான் அவரை கள்ளங்கபடமற்ற கருவூலம் அப்படின்னு சொல்கிறோம் சிவபாபாவை. விலைமாதர்கள், அகலிகைகள், கூனிகள், இந்த மாதிரி எல்லோரையும் தந்தை உலகத்தின் எஜமானராக்கிறார். அப்போ எவ்வளோ கள்ளங்கபடமற்றவர். வருவதே அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்புல வர்றார். நான் எதுக்கு இங்கே போகணும்னு நினைக்கல. மற்றபடி யார் சொர்க்கத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இல்லையோ அவங்க விஷத்தை குடிக்கிறத நிறுத்த மாட்டுறாங்க. குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மை அடையுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த விகாரங்கள் தான் உங்களை முதல் இடை கடைசி வரைக்கும் துக்கமிக்கவர்களாக ஆக்கிச்சு. அப்படி ஆக்கக்கூடிய அந்த விகாரத்தை விட்டுடுங்க. இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் இந்த விஷம் குடிப்பதை நிறுத்த முடியாதா என்னன்னு கேட்குறார். இல்லை, 63 ஜென்மங்களாக இந்த காமன்ற விஷயத்திலே மூழ்கி கிடந்தீங்க. இந்த ஒரே ஒரு ஜென்மம் காமத்தை விட மாட்டிங்களா சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக அப்படின்னு 2 நாள் முன்னாடி கூட கேட்டிருந்தார். நான் உங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அமரராக ஆக்குறேன். ஆனால் நீங்கள் தூய்மை அடைய மாட்டீங்க. விஷம் இல்லாமல், சிகரெட்டு, மது இல்லாமல் இருக்க முடியாதா உங்களால்? இல்லை, காமத்தை பாபா விஷம்னே சொல்லிடுறார். அந்த சிகரெட்டு, மது தனியாக சொல்லிட்டாரு, காமத்துக்கு விஷம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகிய நான் சொல்கிறேன், குழந்தைகளே, இந்த ஒரு பிறவி தூய்மை அடைஞ்சிங்கன்னா உங்களை நான் சொர்க்கத்துக்கு எஜமானனாக ஆக்கிறேன்றார். பழைய உலகத்துடைய விநாசம் புதிய உலகத்துடைய ஸ்தாபனை பண்ணுறது பாபாவுடைய காரியம்தான். முழு உலகத்தையும் துக்கத்திலிருந்து விடுவிச்சு சுகதாமம், சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்துட்டார். இப்போ எல்லா தர்மங்களும் விநாசம் ஆகிடும். ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிடும். கிரந்தங்களில் கூட பரமபிதா பரமாத்மாவை அகால மூர்த்தி, அதாவது அழிவற்ற மூர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. தந்தை மகா காலன், காலனுக்கெல்லாம் காலன். அந்த காலனும், அதாவது அந்த யமன் ஒருத்தரை 2 பேரை தான் அழைச்சிட்டு போவான். ஆனால் நானும் அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன்றார். அதனால தான் சிவனை மகா காலன்னு சொல்கிறாங்க. தந்தை குழந்தைங்களை எவ்வளோ புத்திசாலிகளாக ஆக்குறார். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த கடைசி பிறவியில் காமம்ன்ற விஷயத்தை தியாகம் செய்து அமிர்தத்தை, ஞான அமிர்தத்தை தான் குடிக்கணும், மற்றவர்களையும் அமிர்தத்தை குடிக்க வைக்கணும், தூய்மையாகணும், முட்களை மலராக்கக்கூடிய சேவை பண்ணணும், விஷ்ணுவோடைய கழுத்து மாலையின் மணி ஆகணும். அப்படின்னா பாபாவுடைய நினைவில் இருக்கணும். பாபாவுக்கு முழுமையான உதவியாளராகி பாபாவுக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவர் ஆகணும். வரதானம் தன்னுடைய அலௌகீக ஆன்மீக உள்ளுணர்வின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி எந்த ஒரு ஈர்க்கக்கூடிய பொருளுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள தன் பக்கம் ஈர்க்கும் இல்லையா? எல்லாருடைய கவனமும் அதன் பக்கம் போயிடும். அந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு எப்போ அலௌகீகமாக இருக்குதோ, ஆன்மீகமாக இருக்குதோ, அதாவது உடல்ன்ற உணர்வே மறந்து எல்லைக்குட்பட்ட உறவுகள் எல்லாத்துலேருந்தும் விலகி எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மான்ற உணர்வில், பிறரையும் சகோதர ஆத்மான்ற அந்த ஒரு உள்ளுணர்வில் மட்டும் எப்போ இருக்குதோ அப்போ உங்களுடைய தாக்கம் எல்லா ஆத்மாக்களின் மீதும் தானாகவே ஏற்படும், அவர்களை கவர்ந்து இழுக்கும். அதான் சொல்கிறார், அலௌகிக உள்ளுணர்வுனா விடுபட்டும் அதே நேரத்தில் அன்பாகவும் இருக்கிற உணர்வு. ஞாரா ஒரு பியாரா இல்லை, அன்பாகவும் இருக்கிறோம், விடுபட்டும் இருக்கிறோம்.
ஸோ இந்த மனநிலைக்கு பேர் தான் அலௌகிக உள்ளுணர்வு. அது தானாகவே நிறைய ஆத்மாக்களை உங்கள் பக்கம் இழுக்கும். அப்படிப்பட்ட அலௌகிக சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞானசூரியனாகி தன்னுடைய பிரகாசத்தை நாலாபுறமும் பரப்புவாங்க. ஸோ அப்படி அலௌகிக சக்திசாலியான ஆத்மாக்களாக நீங்கள் மாறணும். அப்போ தான் கவர்ந்து இழுக்கவும் முடியும், எல்லோருக்கும் சக்தியையும் உங்களால் கொடுக்க முடியும். ஸ்லோகன், அதுக்கு நான் மாஸ்டர் ஞானசூரியன் அப்படின்ற ஸ்வமானத்தில் இருக்கணும். ஸ்லோகன், எப்போவுமே உங்களுடைய ஸ்வமானன்ற சீட்டில் நிலைச்சிருந்தீங்கன்னா எல்லா சக்திகளும் உங்களுடைய கட்டளையை கேட்கும். ஸ்வமானம் இல்லாட்டினாலே உடல் உணர்வில் வந்துடுவீங்க, எந்த சக்தியும் வேலை செய்யாது. ஏதோ ஒரு ஸ்வமானத்தில் இருக்கணும். மெயினாக நான் மாஸ்டர் சர்வசக்திவான், இல்லை அனைத்து சக்திகளின் அதிகாரி நான் அப்படின்னும்போது அனைத்து சக்திகளும் நீங்கள் சொல்கிறத கேட்கும். ஸோ அந்த மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த நினைவில் இருக்கணும். அவ்யக்தேஷரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். ஞானி ஆகிறதன் கூடவே அன்பானவராகவும் ஆகணும். ஸோ ஏன்னா பாபா தொடர்ந்து சொல்கிறாரு இல்லையா, நம்பிக்கையும் வைக்கணும், அன்பாகவும் இருக்கணும்னு நேற்று சொன்னார். இன்றைக்கி ஞானியாக இருக்கிறதன் கூடவே அன்பாகவும் இருக்கணும். ஏன்னா உலக சேவைக்கான ஆதாரமே சுயத்தின் சேவை தான், அதாவது சுய முன்னேற்றம், புருஷார்த்தம். ஸோ 2 வார்த்தை சதா ஞாபகம் இருக்கணுன்றார் சேவை பண்ணும்பொழுது. 2 விஷயம். ஒன்று, நான் கருவி. 2வது, நான் பணிவானவன். பணிவானவனா ஆகியே தீர்வன். அதுதான் அல்லாவின் அடிமைன்னு சொல்கிறாங்க. பாபா குழந்தைங்களை அடிமைன்னு சொல்ல மனசு வராமல் சொல்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பணிவானவன்னா அடிமை தான் இல்லையா, எஜமானனுக்கு படிஞ்சு இருக்கிறோம். ஸோ அப்போ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தே தீர்வன், அதுதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னும் சொல்கிறார். ஸோ இதன் மூலமாக தான் ஒற்றுமையின் சூழ்நிலை உருவாகும். இல்லை, எஜமானர் ஒருத்தர், ஒரு கடை முதலாளி அல்லது ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஸ்திரி இருக்கிறாங்க, நிறைய கொளுத்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் வீடு கட்ட முடியும். நீ சொன்னா நான் எதுக்குடா கேட்கணும்னு கேட்க முடியாது இல்லையா, அப்படி இருந்தால் வீடு கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்போ மேஸ்திரி சொல்கிறத எல்லா கொளுத்து வேலை செய்கிறவங்களும் கேட்குற மாதிரி பாபா சொல்கிறத செய்கிற நான் ஒரு கொளுத்து வேலை செய்கிறவங்க, இன்னொரு சகோதர அல்லது சகோதரியும் கொளுத்து வேலை செய்கிறவங்க. அப்போ கட்டளை கொடுக்குறவர் பாபா, நாங்கள் வெறும் கருவி இல்லையா. அப்போ இதை வையின்னு சொல்கிறது அவருடைய கட்டளைப்படி. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செய்யுங்க, ஒற்றுமையாக வேலை செய்யுங்க, ஒருத்தர் வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிறது பாபா சொல்கிறார். அதை நாம் கீழ்ப்படுகிறோம். அதுதான் பணிவானவராக ஆகியே தீரணும். அப்போ தான் ஒற்றுமையான சூழல் இருக்கும். அந்த ஒற்றுமையை பார்த்து தான் எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாளராக நீங்கள் ஆக முடியும். நீ நானுன்ற அந்த கௌரவம், பெருமை, இந்த மோதலின் உணர்வுகள் அப்போ தான் முடிஞ்சு போகும். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா இல்லையா. நீ நான், போட்டி, பொறாமை எல்லாமே முடியணும் அப்படின்னா பணிவானவன், நான் வெறும் கருவி மற்றும் பணிவானவன், அது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.